அகமத், உனக்கு தெரியுமா நாம் யாரை பற்றி பார்க்கப் போகிறோம்? இஸ்லாமிய வரலாற்றில் போர்க்களத்தில் வாளேந்திய பெண்களில் மிக முக்கியமானவர் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா என்று அழைக்கப்படும் நுசைபா பின்த் கஅப். உஹது போரில் அவர் காட்டிய வீரம் ஆண்களுக்கே சவாலாக இருந்தது. உஹது போர் ஒரு தாயின் வீரம். உஹது போரின் தொடக்கத்தில் முஸ்லிம்கள் தண்ணீர் விநியோகம் செய்வதற்கும் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்வதற்கும் பெண்களை அழைத்துச் சென்றிருந்தனர். அவர்களில் ஒருவராகவே உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா சென்றிருந்தார். போரின் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களின் படை நிலைகுலைந்தபோது எதிரிகள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து தாக்கினார்கள். நபி அவர்களை பாதுகாக்க மிகச் சிலரே இருந்தனர். இதைக் கண்ட உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா தான் வைத்திருந்த தண்ணீர் பையை தூக்கி எறிந்துவிட்டு வாளையும் வில்லையும் ஏந்திக் கொண்டு போர்க்களத்தில் குதித்தார். எதிரி படையினர் நபியவர்களை நோக்கி முன்னேறிய போதெல்லாம் உம்மு உமாரா குறுக்கே நின்று அவர்களைத் தடுத்தார். அவர் வில்லால் அம்புகளை எய்தார். எதிரிகள் நெருங்கி வந்தபோது வாளால் சண்டையிட்டார். நபியவர்களின் மீது விழவிருந்த அம்புகளை தன் உடலால் தடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் கூறினார்கள், உஹது போரில் நான் வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் அங்கே உம்மு உமாரா எனக்காக போரிட்டுக் கொண்டிருப்பதைத்தான் கண்டேன். இந்த கடும் போரில் அவர் உடலில் 12க்கும் மேற்பட்ட பெரிய காயங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக இப்னு கமியா என்ற எதிரி நபியவர்களை தாக்க வந்தபோது உம்மு உமாரா அவரைத் தடுத்தார். அப்போது அவரது தோள்பட்டையில் ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டது. இரத்தம் வழிந்தோடிய போதிலும் அவர் பின்வாங்கவில்லை. அவரது காயத்தை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது மகனை அழைத்து, உன் தாயின் காயத்திற்கு கட்டுப்போடு என்று கூறி அந்த குடும்பத்திற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த போர்க்களத்திலேயே உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தாருங்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று உறுதி அளித்தார்கள். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த வீரம் இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பும் உரிமையும் வழங்கப்பட்டது என்பதற்கு ஒரு சான்று. உஹது போரில் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீரத்தைப் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இப்போது அந்த போர்க்களத்தில் ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்பட்ட அவரது குடும்பத்தின் தியாகத்தைப் பற்றி விரிவாகக் காண்போம். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முழு குடும்பமே நபியவர்களை பாதுகாக்க போரிட்டது என்றால் அது உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பமாகத்தான் இருக்கும். 1. குடும்பப் பின்னணி. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பம் மதீனாவின் பனு நஜ்ஜார் கிளையைச் சேர்ந்தது. கணவர் ஸெய்த் பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு. மூத்த மகன் அப்துல்லா பின் ஸெய்த். இளைய மகன் ஹபீப் பின் ஸெய்த். 2. போர்க்களத்தில் ஒரு குடும்பம். உஹது போரில் முஸ்லிம்கள் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டபோது இந்த நால்வரும் நபியவர்களைச் சுற்றி ஒரு அரணாக மாறினார்கள். கணவர் ஸெய்தின் வீரம் தனது மனைவியோடு சேர்ந்து எதிரிகளை தடுத்து நிறுத்தினார். நபியவர்களின் பாதுகாப்பிற்காக தனது உயிரை பொருட்படுத்தாமல் சண்டையிட்டார். மகன் அப்துல்லாவின் காயம். போரின் போது அப்துல்லாவின் இடது கையில் பலமான காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியது. அப்போது உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா பதற்றமடையவில்லை. தன் மகனின் காயத்தைக் கட்டிவிட்டு, மகனே, எழுந்து போய் சண்டையிடு என்று வீரத்துடன் வழியனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியப்பு. இந்த தாயின் மன உறுதியைக் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு உமாரா, உனக்கு இருக்கும் சக்தி வேறு யாருக்கு இருக்கும் என்று வியந்து பாராட்டினார்கள். 3. மகன்களின் பிற்கால தியாகங்கள். உஹது போருக்குப் பிறகும் இந்த இரு மகன்களும் இஸ்லாத்திற்காக பெரும் தியாகங்களைச் செய்தனர். ஹபீப் பின் ஸெய்த் பிற்காலத்தில் முசைலமதுல் கத்தாப் என்பவனால் சிறைப்பிடிக்கப்பட்டார்.
முசைலமா அவரை துண்டு துண்டாக வெட்டி சித்திரவதை செய்தபோதும் அவர் தனது ஈமானே நம்பிக்கையே விட்டுக் கொடுக்காமல் வீரமரணம் அடைந்தார். அப்துல்லா பின் செய்த் இவர் பிற்காலத்தில் யமாமா போரில் கலந்து கொண்டு தனது தம்பியை சித்திரவதை செய்த முசைலமாவை கொல்வதில் முக்கிய பங்கு வகித்தார். 4. நபியவர்களின் துஆ பிரார்த்தனை. இந்த குடும்பத்தின் தியாகத்தைக் கண்டு நெகிழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, இந்த குடும்பத்தினரைச் சொர்க்கத்தில் எனது தோழர்களாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு முமினுக்கு இதைவிட பெரிய வெற்றி எதுவுமில்லை. சுருக்கமான பார்வை. உறுப்பினர் உஹுது போரில் பங்கு. உம்மு உமாரா தாய் 12 காயங்களை ஏற்று நபியவர்களுக்கு கேடயமாக நின்றார். சைத் தந்தை நபியவர்களைச் சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்தார். அப்துல்லா மகன் காயம் அடைந்தும் தாயின் அறிவுரையால் மீண்டும் போரிட்டார். ஹபீப் மகன் இளவயதிலேயே வீரத்துடன் எதிரிகளைத் தடுத்தார். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பம் என்பது ஈமான், வீரம் மற்றும் ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.